தமிழகத்தில் இருக்கின்ற தொழில்நுட்ப துறைகளுக்கெல்லாம் தாய்த்துறை. அந்த தாய்த்துறையினுடைய வேர்களாக இருந்து நம்முடைய தொழில்நுட்ப ஊழியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்திற்கு ஒரு பெரிய விஷயம். இளநிலை உதவியாளருக்கு இணையான ஊதியத்தை நாம் பெறுவதற்கு அடிவேர்களாக செயல்பட்ட மோட்டார் வாகன பராமரிப்பு துறையினுடைய மூத்த தோழர்களே, இன்றைக்கு சற்றேறக்குரிய 100க்கும் குறைவான ஊழியர்கள் தான் இன்னைக்கு இந்த துறையில பணிபுரிகிறார்கள். அதுல மிக பெரும்பான்மையானவர்கள் நம்முடைய சட்டத்தில் தான் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். வந்திருக்கின்ற தோழர்களே, சுகாதார போக்குவரத்து துறை ஊழியர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் தோழர் குலசேகரன் வந்திருக்கிறாரு. அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு சுகாதார போக்குவரத்து துறை ஊழியர் சங்கத்தினுடைய மாநில மையத்தின் சார்பில் புரட்சிகரமான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கத்தினுடைய வைர விழா மாநாடு தொழில்நுட்பத் துறைகளுக்கெல்லாம் தாய்த்துறை. கிட்டத்தட்ட தமிழகத்திலே தமிழ்நாடு மோட்டார் வாகன பராமரிப்பு துறை, சுகாதார போக்குவரத்து துறை, காவல் போக்குவரத்து பணிமனை, பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கம், நெடுஞ்சாலைத்துறை ஊழியர் சங்கம், இயந்திர தளவாடங்கள் துறை, மருத்துவத்துறையிலே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப ஊழியர்கள், ஊரக வளர்ச்சித் துறையிலே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப ஊழியர்கள், ஆவின் நிறுவனத்திலே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப ஊழியர்கள் என்று ஏறக்குறைய ஒரு 13 துறைகளுக்கு மேல் இன்றைக்கு தமிழகத்திலே நான் வேலை கொண்ட காலத்தில் இருந்தோம். 1989 நான் பணியேற்ற பொழுது மிக இளைஞர்களாக இருந்த துறைகள்னு பார்த்தோம்னு சொன்னா மோட்டார் வாகன பராமரிப்பு துறையும் சுகாதார போக்குவரத்து துறை. ஆரம்ப காலத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய வட்டக்கிளை பணிகளில் இயக்க நடவடிக்கைகளில் நாங்கள் எல்லாம் பிரச்சாரங்களுக்கு போகும்போது வேலூர்ல அருணகிரிநாதன், கந்தசாமி, நான் எல்லாம் போகும்போது உள்ளபடியே நீங்களாம் அரசு ஊழியர்கள் தானா, இல்ல ஆன் கான்ட்ராக்ட்ல சங்கத்துக்கான பிரச்சார நடவடிக்கைகளுக்காக உங்களை நியமிச்சிருக்கிறாங்களான்னு கேட்பாங்க. வாரக்கணக்கில் பிரச்சாரத்துக்கு போகும். ஒரு வாரம் நீங்க 15 நாள் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கமும் அதை சார்ந்துள்ள உறுப்பினர்களும்